போகிறேன். ஸ்லீவிൻ്റെ லைனிங் சரியோ. இதை பாருங்க, மற்ற ஸ்லீவ் நீங்கள் தைக்க போகிறீங்க. இது இப்படி இருக்க வேணும். ஸ்லீவை கொண்டு வந்து இப்படி போடணும். இதில் 1 இன்ச்சு கீழே விட்ட நாங்கள் ஞாபகம் இருக்குதோ, 1 இன்ச்சு விட்டது. அப்போ அந்த 1 இன்ச்சியை நான் விட்டு தைக்க போகிறேன். அந்த குண்டு பின் இருக்காத்தாங்க. இப்போ நீங்கள் மற்ற ஸ்லீவ் நீங்கள் தான் தைக்க போகிறீங்க. இப்போ எல்லா பக்கத்துலேயும் அந்த க்ரீன் கலர் துணி இருக்க வேணும். நாம் வந்து வெட்டி எடுப்போம். அதை இங்கே 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டது. அப்போ அதை விட வேணும் சரியா. இப்போ நான் இதில் மூவ் பண்ணாமல் குத்துறேன். நல்ல துணியில் மூவ் பண்ணா குத்தி போட்டு இதில் ஒரு 1/2 இன்ச்சு தைக்க போகிறேன்னா அரேஞ்சு தான் நீங்கள் கீறி போட்டு தைக்கலாம். நான் இந்த லைனோட தைக்கிறேன்னா இந்த லைனோட கொஞ்சம் கூட எடுத்தேன். நான் 1/2 இன்ச்சு இதில் இருந்து இவ்வளோ தூரம் வரும் சரியோ. அப்போ 1/2 இன்ச்சியை நான் பின் பண்ணினா அப்போ மூவ் பண்ணாது. இது இப்படியே வச்சுக்கொண்டு இதுக்கு படிமான தையல் தைக்கணும். படிவு தையல்ன்றது படிமான தையல்ன்றது அதை இந்த பக்கத்துக்கு இப்படி எடுத்து போட்டு இந்த லைனிங் கொஞ்சம் விரிச்சு வச்சுக்கொண்டு ப்ளவுஸ் வந்து படிச்சு நிற்கிறதுக்குரிய தைக்கலாம். இந்த சின்ன துணி எப்போவும் மிஷினுக்குள்ள இருக்க வேணும். தையல் தைச்சாச்சு. முதல் 1/2 இன்ச்சுக்கு தைச்சது, இந்த படிவு தையல் தைச்சது, அந்த இதை விட்டுட்டு இதை வெட்டி எடுத்துட்டு இதை நாங்கள் சுற்றி லைனிங் தையல் தைக்க போகிறோம் சரியா. லைனிங் தையல் தைக்க இல்லைங்க இப்படி தண்டோன்னா படிஞ்சு நிற்குதல்லோ, அதுக்கு தான் இந்த தையல் வெளியில் தெரியக்கூடாது. அது லைனிங்கில் தான் வரும். அப்போ இப்படி நல்ல கையால் அமர்த்தி போட்டு இப்போ இந்த சட்டை மூவ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இந்த குண்டு பின் தான் எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காண்டி தான் நான் ஹெட்டுள்ள குண்டு பின் வாங்க சொன்னேன். நான் இப்படியே நல்ல தண்டி போட்டு முன்னுக்கு மூவ் பண்ணி இந்த ஓரத்தில் லைனிங்க்கு இந்த லைனிங்கோட பிடிச்சு கொண்டிக்கிறதுக்காண்டி அந்த லைனிங் தையல் செய்யும். இந்த பின்ன கலட்டும். வராது.